அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம். நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் தேல்ஸ் தியரம், அதாவது பிபிடி தியரம், பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், அந்த தியரத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம 10th கணித பாடத்தில் 4th சாப்டர் வடிவியலில் இந்த தேற்றம் இருக்குது. தமிழில் அதுக்கு பேர் அடிப்படை விகித சம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம்னு பேர். சரிங்களா? 5 மார்க் கொஸ்டினில் 4th சாப்டர்லேருந்து இந்த தேற்றம் கேட்கலாம். ரொம்ப ஈஸியான தேற்றம். நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா எப்போ கேட்டாலும் நீங்கள் என்ன செய்துக்கலாம், இதை எழுதி 5 மதிப்பெண் அனைத்து மாணவர்களுமே வாங்கலாம். நல்லா இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை நல்ல கவனமாக பார்த்தீங்கனாலே நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்காம இதை எழுத ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? வாங்க, முதல்ல தேற்றம்னா என்ன? தேற்றம் அப்படின்னாலே நிரூபிக்கப்பட்ட கணித கூற்று, அதாவது கணித வாக்கியத்துக்கு தான் பேர் தேற்றம்னு பேர். தேற்றம்னா என்ன? நிரூபிக்கப்பட்ட கணித கூற்றுக்கு தான் பேர். என்ன பேர்? தேற்றம் அப்படின்னு பேர். நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேயே தேற்றம் படிச்சிருப்பீங்க, 9th ஸ்டாண்டர்டில் தேற்றம் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு 3 வகையான ஒரு இம்பார்ட்டன்ஸ் தேரம்ஸ் இருக்குது, தேற்றம் இருக்குது. அதில் ஒரு தேற்றம் இது. சரிங்களா? வாங்க, அந்த தேற்றத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே அந்த தேற்றத்துக்கு தேவையான சில அடிப்படைகள் உங்களுக்கு தெரியுதா? அந்த அடிப்படை கருத்துக்களை நீங்கள் உங்கள் மனசில் ஏற்கனவே படித்ததை கொஞ்சம் நம்ம நினைவு கூற போகிறேன். டீச்சர் ரீகால் பண்ண போகிறேன். சரிங்களா? இதை பாருங்கள். என்ன இருக்குது? இது என்ன உருவம்? மேலே டீச்சர் எழுதியிருக்கிறேன், முக்கோணம். ஏபிசின்னு பேர் கொடுத்துருக்கேன். முக்கோணம்னா என்ன? 3 பக்கங்களால் அடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு உருவம் தான் என்னது? முக்கோணம். முக்கோணத்தில் எத்தனை பாகங்கள் இருக்கும்? அதுக்கு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 2 3 3 கோணங்கள் இருக்கும், 3 பக்கங்கள் இருக்கும். பக்கங்கள் இதெல்லாம் ஏபி பிசி சிஏ. 3 பக்கங்களும் 3 கோணங்களும் முக்கோணங்களினுடைய பகுதிகள். சரிங்களா? இது எல்லாமே நம்ம லோயர் கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். சரியாம்மா? நெக்ஸ்ட் அடுத்தது இது என்னது தெரியுதான்னு பாருங்கள். அது என்ன, நான் டீச்சர் மேலே எழுதி வச்சுருக்கேன். இணைக்கோடுகள். இணைக்கோடுகள் அதாவது 2 கோடு, அது எவ்வளோ தூரம் நீங்கள் நீட்டினாலும் அது கிடைப்பட்ட தூரம் எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். இணைக்கோடுகளுக்கு உதாரணம் நம்ம என்ன சொல்லலாம்? அந்த ரயில் போகக்கூடிய அந்த தண்டவாளத்தினுடைய அந்த 2 பக்கம் அந்த எட்ஜஸை சொல்லலாம். சரிங்களா? அது இப்படிப்பட்ட, அதாவது எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த கோடுகளை நீட்டினாலும் அது ஒன்றை என்ன செய்யக்கூடாது? எந்த இடத்துலையும் வெட்டவே கூடாது. அது கிடைப்பட்ட தூரங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதை இணைக்கோடுகள்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இணைக்கோடுகளில், அதாவது இணைக்கோடுகள்னால் பேரலல் லைன்ஸ். சரிங்களா? அந்த 2 லைனுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். எப்போவே எவ்வளோ தூரம் அதை நீங்கள் நீட்டினாலும் என்ன செய்யணும்? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம இணைக்கோடுகள்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த இணைக்கோடுகளை ஒரு குறுக்காக ஒரு லைன், ஒரு கிராஸாக ஒரு லைன் அதை வெட்டுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வெட்டும்போது ஏற்படக்கூடிய கோணங்கள் அதுதான் இப்போ நம்ம சும்மா நான் போட்டிருக்கோம் 45 டிகிரினா இந்த கோணம், அதாவது அந்த அது என்ன சொல்கிறது? இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டுவதால் ஏற்படக்கூடிய ஒத்த கோணங்கள் சமம். சரிங்களா? அப்புறம் ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அதை தான் இப்போது ஜஸ்ட்டு நினைவு கூறுறோம். இதெல்லாம் ஒத்த கோணங்கள். சரிங்களா? இந்த ஒத்த கோணங்கள்னால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அந்த ஒத்த கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இது நீங்கள் அடுத்து தெரிஞ்சிக்க வேண்டிய. இப்போ 2 கருத்து சொல்லியிருக்கேன். முதல்ல முக்கோணம்னா என்ன? 3 பக்கங்களால் அடைபட்டு இருக்கக்கூடிய உருவம் முக்கோணம். அது முக்கோணத்தினுடைய பகுதிகள் என்ன சொன்னேன்? 3 பக்கங்கள் இருக்கணும், 3 கோணங்கள் இருக்கணும்னு சொன்னேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? 2 இணைக்கோடுனா என்ன? 2 இணைக்கோட்டை ஒரு கோடு குறுக்கா வெட்டும்போது அதனால் ஏற்படக்கூடிய ஒத்த கோணங்கள் சமம் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்கேன். இது எதுவுமே புதிதல்ல. நீங்கள் எல்லாமே சின்ன கிளாஸஸில் என்ன செய்திருக்கீங்க? வடிவியல் பகுதியில் படித்த கருத்துக்கள் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். விகிதம் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ அதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ரமேஷ் சுரேஷ்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ரமேஷ் 2 பேர் அரிசி வாங்குகிறாங்க. ரமேஷ் 3 கிலோ வாங்குகிறான், சுரேஷ் 4 கிலோ வாங்குகிறான். அதை விகிதமாக எப்படி எழுதலாம்? விகிதத்தை நம்ம ரேஷியோ சொல்லுவோம். நீங்கள் வாசிக்கும் போது இப்போ 3/4ன்னு சொல்லலாம், அல்லது 3:4ன்னு சொல்லலாம்.
3:4ன்னு சொல்லலாம், 3/4ன்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சர்க்கரை பார்த்திங்கன்னா ரமேஷ் 9 kg வாங்கியிருக்கிறான், சுரேஷ் வந்து 12 kg வாங்குகிறான். அதை விகிதமாக எழுதும்போது சுருக்குறோம். இப்போ வந்து 3யும் 4ம் எந்த ஒரு காமனான ஒரு பொதுவான எண்ணால் வகுக்க முடியாது, அதனால் அதை அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் 9, 12ம் பொதுவான ஒரு நம்பரால் வகுக்க முடியும், 3ஆல் வகுக்க முடியும். அப்போ 3 9, 4 3 12. தேர்ஃபோர் இப்போவும் அதே விகிதம்தான். சரிங்களா? அப்போது அந்த ஒத்த விகிதங்கள் நீங்கள் வந்து சமான விகிதங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஏன்னா சின்ன கிளாஸில் ஒரு விகிதம் கொடுத்து இல்லைன்னா ஒரு பின்னம் கொடுத்து இதுக்கு சமான பின்னம் எழுதுங்க, ஒரு விகிதம் கொடுத்துருந்து அதோட சமான விகிதம் எழுதுங்க அப்படின்லாம் நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அதாவது விகிதம் அப்படின்னாலே அந்த ரேஷியோ கடைசியில் எழுதும்போது அதோட வகுத்தலோட சுருக்கமாக நம்ம எழுதுவோம். விகிதத்தை இஸ்டு அதாவது 2 புள்ளி வச்சோம் அந்த நம்பர்ஸை நம்ம என்ன செய்யலாம், தொகுதியில் உள்ள நம்பரை முதல்லையும் இஸ்டு விகிதத்தை குறிக்கிறக்காக 2 புள்ளி வச்சு பகுதியில் உள்ள நம்பரை அடுத்தும் நம்ம என்ன செய்வோம், எழுதுவோம். இது அடுத்தது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இப்போ இதில் டீச்சர் எத்தனை முக்கோணம் போட்டிருக்கேன்? 2 முக்கோணம் போட்டிருக்கேன். ஏபிசின்னு ஒரு முக்கோணம் போட்டிருக்கேன், பிக்யூஆர்னு இன்னொரு முக்கோணம் வரைஞ்சிருக்கிறோம். இந்த 2 முக்கோணங்களும் நீங்கள் பாருங்கள், சும்மா ஜஸ்ட்டு பாருங்கள். நான் அந்த இதெல்லாம் இந்த கோணமெல்லாம் நான் சும்மா தான் குறிச்சிருக்கிறேன். சும்மா நீங்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது, வடிவத்தில் ஒன்று போல் இருக்கா? வடிவத்தில் ஒன்று போல் இருக்குதா? அப்போ இப்படி வடிவத்தில் ஒன்று போல் இருந்ததானால் அது வடிவத்த முக்கோணம்னு சொல்லுவோம். ஆனால் அதை எப்படி சொல்லணும், 2 உருவங்கள் வடிவத்தில் ஒன்று போல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ரூபா பார்த்தீங்கன்னா 10 ரூபா 50 ரூபா 2 50 ரூபா எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதே மாதிரி 100 ரூபா அந்த இப்போ அதாவது என்ன சொல்கிறது, அந்த அதனுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும், ஒன்று போல தான் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம சர்வ சமத்துக்கு கூட எடுத்துக்காட்டாக சொல்லலாம். வேறு வடிவத்தில் ஒத்ததுக்கு நம்ம என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? வடிவத்தவங்களுக்கு என்ன இது, இவங்க சில நேரம் ட்வின்ஸ் பார்த்திங்கன்னா வடிவத்தில் ஒன்று போல் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் எப்படி இந்த வடிவத்த முக்கோணங்கள்னு எப்படி சொல்லுவோம்? அதில் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. என்ன இப்போ இதில் நான் வந்து கோணம், அதாவது இந்த ஏ போட்டிருக்கிறது ஆங்கிள் ஆங்கிள் ஆங்கிள், அதாவது கோணம் விதிமுறைப்படி. இப்போது இங்கே பி கோணம் 50 டிகிரினா இங்கே கியூ கோணமும் 50 டிகிரியாக இருக்கும். ஏ கோணம் 70 டிகிரினா இங்கே பி கோணம் 70 டிகிரியாக இருக்கும். சி கோணம் 60 டிகிரினா இங்கே ஆர் கோணம் 60 டிகிரியாக இருக்கும். அதாவது சில விதிமுறைகள் இருக்குது. இப்படியெல்லாம் இருந்ததுன்னா இது வடிவத்தில் ஒன்று போல் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதில் நம்ம இந்த பகுதியில் என்ன எடுத்திருக்கோம், கோணம் 3 கோணங்கள் ஒரே அளவாக இருக்கிறதுனால இந்த முக்கோணங்கள் கோணம் விதிமுறைப்படி 2 வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்கிறோம். அதாவது முக்கோணம் ஏபிசி அந்த ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்களே, அப்படி போட்டால் என்ன அர்த்தம், சிமிலர் ட்ரையாங்கிள் வடிவத்தவைன்னு அர்த்தம். சரிங்களா? முக்கோணம் பிக்யூஆர் இந்த 2 முக்கோணங்களும் வடிவத்தில் ஒத்த முக்கோணங்கள். அடுத்தால் இந்த வடிவத்தில் ஒத்த முக்கோணங்களாக இருந்ததுன்னா அதோட ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமமாக இருக்கும். இதுவும் நீங்கள் சின்ன கிளாஸில் எல்லாமே படித்த கருத்துக்களை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மனசில் நிறுத்துனீங்கன்னா தேற்றம் ஒரு கடினமே கிடையாது. ஒரு சம்ம செய்கிறதுக்கு போல் ஒரு தேற்றத்தை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அழகாக எழுதி 5 மதிப்பெண் எல்லா மாணவர்களும் வாங்கலாம். பாருங்கள், அடுத்ததில் அதே படம் தான், ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இருக்கும். என்னது ஒத்த பக்கங்கள்? இந்த ஏபிசியில் அடிப்பக்கம் என்னது, பிசி. இங்கே பிக்யூஆரில் அடிப்பக்கம் என்னது, கியூஆர். விகிதம்னா வகுத்தல் மாதிரி எழுதலாம். அப்போ BC/QR. சரிங்களா? அடுத்தது இங்கே AB இந்த பக்கம் இருக்குது, அதாவது இங்கே 70 டிகிரி இருக்குது, இங்கே 50 டிகிரி இருக்குது. அந்த மாதிரி 2 கோணங்களுக்கு இடையில் அடைப்பட்ட பக்கம் இங்கே எது, PQ. அப்போ AB/BQ. அடுத்தால 70 டிகிரி 60 டிகிரிக்குள்ளே அடைபடக்கூடிய பக்கம் இங்கே AC, இங்கே PR. சரிங்களா? அதுதான் ஒத்த பக்கங்கள். சரிங்களா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். வடிவொத்த முக்கோணங்களுடைய கோணம் விதிமுறைப்படி 3மே ஒரே படம் தான். பாருங்கள், AB/PQ. சரியா? இதுதான் அதோடைய ஒத்த பக்கங்கள். அடுத்தால BC அடிப்பக்கம், இங்கே என்னென்ன அடிப்பக்கம் QR ஈக்குவல் டு அங்கே AC, இங்கே வந்து PR. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். முக்கோணம்னா என்ன, அடுத்தால வடிவொத்த முக்கோணம்னா என்ன, அதோட ஒத்த பக்கங்கள் விகித சமத்தில் இருக்கும். அது எப்படி ஒத்த ஆங்கிள் பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்தால அந்த
நெக்ஸ்ட் வந்து ஒத்த கோணங்கள் வந்து ஒரு 2 இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது ஏற்படக்கூடிய ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படை கருத்துக்களை நீங்கள் முதல்ல மனசில் நிறுத்திக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்த தேற்றத்துக்கு தேவையான நீங்கள் கீழ் வகுப்புகளில் படித்த கருத்துக்கள். சரியாம்மா? இப்போ தான் நம்ம தேற்றத்துக்கு போக போகிறோம். வாங்க, இதுதான் தேற்றம். கூற்றுன்னு டீச்சர் எழுதி காமிச்சிருக்கேம்ல, அதுதான் தேற்றம். இந்த தேற்றம் தேல்ஸ் தேற்றம் அல்லது அடிப்படை விகித சம தேற்றம். கேள்வி தேல்ஸ் தேற்றத்தை எழுதி நிறுவுகணும் கேட்கலாம், அல்லது அடிப்படை விகித சம தேற்றத்தை எழுதி நிறுவுகணும் கேட்கலாம். சரிங்களா? தேற்றம் எழுதுறதுக்கே உங்களுக்கு 1 மதிப்பெண் கொடுப்பாங்க. வாங்க, முதல்ல நீங்கள் தேற்றத்தோட கூற்றை நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. கூற்றை மெமரி பண்ணிவிட்டு படத்தை வரைஞ்சிட்டு படத்தை வச்சு நீங்கள் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், எழுத ஆரம்பிங்க. கண்டிப்பாக மறக்காது. வாங்க தேற்றத்தை பார்ப்போம். ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. தேற்றத்தை பாருங்கள். ஒரு நேர்கோடு, அப்போது ஒரு கோடு போட்டுற வேண்டியதான். இந்த ரெட் கலரில் ஒரு கோடு போட்டிருக்கேமே, போட்டாச்சு. முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும், இணைனா என்ன சொன்னேன், அதுக்கு தான் முன்னாடி இந்த அடிப்படை கருத்துக்களில் சொன்னேன். இணைனா எவ்வளோ தூரம் நீட்டினாலும் அது என்ன செய்யக்கூடாது, வெட்டவே கூடாது. அப்போ அந்த நான் கீழே வரைஞ்சிருக்க படத்தில் எந்த பக்கத்துக்கு இணையாக இருக்குது, பிசிக்கு இணையாக அந்த கோடு இருக்கா, அதான் முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை, இப்போ ஏபியும் ஏசியும் அது வெட்டுற மாதிரி இருக்கா, மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. ஒரு 2 தடவை நீங்கள் சொல்லி பாருங்கள், அழகாக மெமரி ஆயிடும். ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது அல்லது பிரிக்கும். சரியா? இது மட்டும் நீங்கள் படிக்கணும், மெமரி பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ இந்த இதுக்கு இந்த கூற்றுக்கு ஏற்ற மாதிரி படம் வரைய போகிறோம். ஒரு முக்கோணத்தின் ஒரு முக்கோணம் போட்டுருங்க. ஒரு நேர்கோடு ஒரு பக்கத்துக்கு இணையாக மற்ற 2 பக்கத்தையும் வெட்டுற மாதிரி போட்டுருங்க. பேர் ஏபிசின்னு கொடுத்தாச்சு. அந்த வெட்டுற புள்ளி ஏபியை வெட்டுற புள்ளிக்கு டின்னு பேர் கொடுத்துருக்கோம், ஏசியை வெட்டுற புள்ளிக்கு ஏன்னு பேர் கொடுத்துருங்க. 2 மார்க் கிடச்சிடும். கூற்றுக்கு 1 மார்க்கு, படத்துக்கு 1 மார்க்கு. சரிங்களா? படத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆன்சர் இப்படி எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்து என்ன கருத்துக்கள் நீங்கள் ஏற்கனவே லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. 8th ஸ்டாண்டர்ட்லேயே தேற்றம்லாம் வந்துடுது. நிரூபணத்தோட கூற்று எழுதியாச்சு, படம் வரைஞ்சாச்சு. அடுத்து நீங்கள் எழுத வேண்டியது முதல்ல கொடுக்கப்பட்டுள்ளது என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க, அந்த கூற்றில் என்ன இருக்குது, கூற்றில் வார்த்தையாக கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு நீங்கள் குறியீட்டில் பேர் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ முக்கோணம், இப்போ நம்ம படத்தில் முக்கோணத்துக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோம், ஏபிசி. இப்போ அடுத்து அதை தான் எழுத போகிறோம். கொடுக்கப்பட்டவைன்னு ஹெட்டிங் போடுங்க. முக்கோணம் ஏபிசியில், கூற்றில் வெறுமனே முக்கோணம்னு எழுதணும்ல, இங்கே முக்கோணம் ஏபிசியில் ஏபிக்கு மேலே என்ன புள்ளி இருக்குது, டி. ஏசிக்கு மேலே என்ன புள்ளி இருக்குது, இ. அவ்வளோதான். இது என்ன டீச்சர், அந்த புள்ளி நாங்கள் கொடுக்கவே இல்லையே. ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும்னு சொன்னாங்கல்ல. இல்லை, நீங்கள் அந்த வார்த்தையை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். முக்கோணம் ஏபிசியில் பிசி பக்கத்திற்கு இணையாக இணையாக உள்ள எல் என்ற நேர்கோடானது ஏபிஐ டியிலும் ஏஇஐ சியிலும் வெட்டுகிறது. அப்படியும் நீங்கள் எழுதிக்கலாம், தவறு இல்லை. சரிங்களா? அந்த கூற்றை வச்சு தான் கொடுக்கப்பட்டுள்ளதை எழுத போகிறோம். அங்கே நீங்கள் வேணால் ஒரு நேர்கோடுன்னு இருக்குது. அப்போ நீங்கள் முதல்ல வேணால் இந்த கோட்டுக்கு வேணால் பேர் எல்லுன்னு வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். எல் என்ற நேர்கோடு முக்கோணம் ஏபிசியில் பிசி பக்கத்திற்கு இணையாகவும் அல்லது எல் என்ற நேர்கோடு முக்கோணம் ஏபிசியில் ஏபி பக்கத்தை டியிலும் ஏசி பக்கத்தை இயிலும் வெட்டுகிறது. நம்மளுக்கு ஒரு கூற்றை மட்டும்தான் மாற்றவே கூடாது. மற்றபடி கொடுக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய எதுக்காக தவறு இல்லாமல் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? 2 வழியில் எழுதிக்கலாம். ஒன்று எப்படி எழுதிக்கலாம்,
டீச்சர் சொன்ன இந்த இங்கே இருக்கிற மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அல்லது கூற்றிலிருந்தே எழுதினாலும் ஒரு நேர்கோட்டுக்கு ஒரு பேர் கொடுங்க எல்லுன்னு. அப்புறம் எல் என்ற நேர்கோடு ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்தின் ஒரு பக்கத்திலும் கொடுத்துருப்பாங்க. தேர்ஃபோர் முக்கோணம் ஏபிசியில் அந்த பிசிக்கு ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பக்கத்துக்கு பேர் கொடுங்க பிசிக்கு இணையாகவும். மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும். தேர்ஃபோர் ஏபியை டியிலும் ஏசியை இயிலும் வெட்டுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களாடா? படத்தை வச்சே படிங்க. நீங்கள் திரும்ப திரும்ப படம் போட வேண்டாம். ஏன்னா நான் அந்த ஒரு படத்தை திரும்ப திரும்ப காட்ட முடியாதுன்னு நான் ஒவ்வொரு அந்த பிக்சர்லையும் நான் படத்தை காட்டியிருக்கேன். ஒரு தடவை நீங்கள் படம் வரைஞ்சால் போதுமானது. திரும்ப திரும்ப இது மாதிரி படம் வரைந்து பக்கத்தை நிரப்பக்கூடாது. ஒரு தடவை தான் படம் வரையணும். சரியாம்மா? இப்போ கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நிரூபிக்க. முதல்ல கூற்று, அப்புறம் படம், அப்புறம் கொடுக்கப்பட்டுள்ளவை எழுதியாச்சு. அப்புறம் நிரூபிக்க எழுத போகிறோம். நிரூபிக்கல் என்ன சொல்லியிருக்கு? இந்த குறுக்கா போட்டிருக்க கோடு அந்த ரெண்டு பக்கத்தையும் சம விகிதத்தில் பிரிக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏடி பை டிபி சமம், சம விகிதத்தில், அதனால் சமம். விகிதத்தை குறிக்க தான் அந்த வகுத்தல் மாதிரி எழுதியிருக்கிறோம். ஏஇ பை இசி, ஈஸியாக படிச்சிடலாம். ஏடி பை டிபி சமம் ஏஇ பை இசி. சரியா? அடுத்தது அமைப்பு. அடுத்து என்ன எழுதணும்? அமைப்பு. அமைப்பில் ஒன்றும் இல்லை, இது யாருக்கு இணையாக இருக்குது? டிஇ பேரலல். இந்த குறுக்கா ரெண்டு கோடு போடணும், இணை கோடுன்னு அர்த்தம். பேரலல் பிசி, பிசிக்கு இணையாக இருக்கும்படி ஒரு கோடு வரைஞ்சிக்கணுமா? சரியா? வரைக. இப்போ 4 ஹெட்டிங் பார்த்தாச்சு. கூற்று, படம், நிரூபிக்க, அமைப்பு. திரும்ப திரும்ப சொல்கிறேன் மாணவர்களே, உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் நான் ஒவ்வொரு அந்த பிக்சர்லேயும் படம் வரைஞ்சிருக்கேன். முதல்ல கூற்றுக்கு அடுத்து ஒரு தடவை தான் நீங்கள் படம் வரையணும், திரும்ப திரும்ப வரையக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து நிரூபணம். லாஸ்ட்டு பகுதிக்கு நீங்கள் இந்த 4 ஹெட்டிங் எழுதுனா உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிடும். கூற்றுக்கு 1 மார்க்கு, படம், கொடுக்கப்பட்டவை, நிரூபிக்க, அமைப்பு இவ்வளவு எழுதுனா 3 மதிப்பெண் உங்களுக்கு கிடச்சிரும். நிரூபணத்துக்கு 2 மதிப்பெண். சரிங்களா? அந்த 2 மதிப்பெண்ணும் நம்ம ஈஸியாக வாங்கலாம். இந்த தேற்றம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் புத்தகத்தில் இருக்கும்படி படிக்கனாலும் படிக்கலாம். அங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை படிக்கனாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இல்லை இந்த படம் இத்தனை படம் திரும்ப போடணுமா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், இத்தனை படம் போட வேண்டாம், உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நான் போட்டிருக்கேன். வாங்க, நிரூபணம்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. என்ன சொன்னேன்? ஒரு பேரலல் லைன், ஒரு இணைக்கோடு வந்து, இப்போ இணைக்கோடு எதெல்லாம்? டிஇயும் பிசியும் வந்து என்ன பக்கம்? இணையான பக்கங்கள். அந்த இணைக்கோடு டிஇயும் பிசியும் அதை இந்த ஏபி முதல்ல வெட்டுதுன்னு வச்சுக்கோங்க. ஏபி வெட்டுச்சுன்னா அப்போ அதில் ஒத்த கோணங்கள் எது? அதுதான் இந்த 1வது கோணமும் இங்கே உள்ள 1வது கோணமும். ஏசி வெட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. டிஇயவும் பிசியவும் இது குறுக்கா வெட்டுச்சுன்னா இந்த 2வது இருக்க கோணங்கள் ஒத்த கோணங்கள். சரியா? அதை தான் நம்ம எழுதியிருக்கிறோம். அப்புறம் இந்த கோணத்தை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1 1 2 2ன்னு. என்னம்மா? இப்போ பாருங்கள் என்னென்னு. அதாவது டிஇ பேரலல் பிசி நம்ம அமைப்பில் எழுதணும் இல்லையா? அதை திரும்ப டீச்சர் நோட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் இணைக்கோடு நோட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ 1வது கோணத்தை முதல்ல எழுத போகிறேன். 1வது கோணம் எங்கே இருக்குது? எதை வேணாலும் நீங்கள் முதல்ல எழுதிக்கோங்க. மேலே இருக்கிறத பாருங்கள். ஏபிசி, பி நடுவில் வரணும். ஏபிசி. டீச்சர் டிபிசின்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா டிபிசிங்கிறது முக்கோணம் கிடையாது. அதுக்கு தான் இங்கே தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஏடிஇங்கிறது ஒரு முக்கோணம், ஏபிசிங்கிறது ஒரு முக்கோணம். தனித்தனியாக எழுதிக்கிட்டால் உங்களுக்கு அந்த கோணம் நீங்கள் இப்படி எழுத வேண்டாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக டீச்சர் இப்படி தனித்தனியாக போட்டு காட்டியிருக்கேன். என்னம்மா? இப்போ பாருங்கள், முதல் கோணம் அப்போ எது? ஏபிசி. அடுத்தால அது எதுக்கு சமம்? ஏடிஇக்கு சமம். காரணம் என்ன? ஒத்த கோணங்கள். இதை தான் உங்கள் புக்கில் ஒரு அட்டவணை மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கேயுமே நிரூபிக்கையில் கூற்று, காரணம்னு போட்டிருப்பாங்க. கூற்றில் இதை எழுதியிருப்பாங்க, காரணத்தில் ஒத்த கோணங்கள் சமம்னு எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2வது கோணம் எழுதுங்க. ஏசிபி. இங்கே 2வது கோணம் என்னது? ஏஇடி. ஒத்த கோணங்கள் சமம். 3வது கோணம் 2லையுமே பொதுவான கோணம் தான். ஏன்னா லெட்டர்ஸ் மாறுபடும். முதல்ல பெரிய முக்கோணம் எதெல்லாம்? ஏபிஏசி சமம் டிஏஇ.
இந்த 2 முக்கோணமும் வடிவத்தில் ஒத்த முக்கோணங்கள். சரிங்களா? அதனால் அவற்றோட ஒத்த கோணங்கள் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? இந்த 2 கோணமும், ஏன்னா ஏங்கிறது 2 முக்கோணத்துக்குமே பொதுவான ஒரு கோணமாக இருக்குது. அதனால் அது பொதுவான கோணம். தேர்ஃபோர் இப்போ 3 கோணங்களுமே கோணம் விதிமுறைப்படி இந்த 2 முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்கள். சரிங்களா? வடிவொத்த முக்கோணம்னு சொல்கிறதுக்காக இந்த குறுக்க அந்த ஒரு இது வந்து ஒரு இணைக்கோடு. அந்த இணைக்கோடை நம்ம வரைஞ்சிட்டு மேலே இருக்க முக்கோணத்தை தனியாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. கீழே இருக்க முதல்ல கொடுத்துருந்த அந்த ஏபிசிங்க முக்கோணத்தை தனியாக எழுதிக்கோங்க. 1 2 3ன்னு பேர் கொடுத்துக்கோங்க. காரணம் அழகாக எழுதிடலாம். சரிங்களா? 1 2 ஒத்த கோணங்கள். காரணம் சொல்லிட்டேன். 2 இணைக்கோடை இந்த பக்கம் ஏடிங்கிற குறுக்கு வெட்டி வெட்டுது. அதனால் 1வது ஆங்கிள் வந்து ஒத்த கோணம். இந்த பக்கம் வந்து ஏசிங்கிற ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது. அதனால் கோணம் 2 வந்து ஒத்த கோணம். சரிங்களா? 3வது கோணம் 2லேயுமே பொதுவான கோணம். அதனால் இந்த முக்கோணம் ஏபிசியும் முக்கோணம் ஏடிபியும் நம்மளுக்கு ஒத்த கோணங்கள். வடிவொத்த முக்கோணங்கள். சரிங்களா? சரி, வடிவத்தில் ஒத்த முக்கோணமாக இருந்துச்சுன்னா அதோட அந்த பக்கங்களின் விகிதங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னோம்? ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். அடுத்தது ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். அப்போ ஒத்த பக்கங்கள் எதெல்லாம்? இந்த பக்கம். எந்த பக்கம்? இங்கே வாங்க. இந்த 2 முக்கோணத்தை மட்டும் எடுத்துப்போம். ஒத்த பக்கங்கள் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுப்போம். 3 பக்கத்தையும் எடுக்க வேண்டாம். இதில் பெரிய முக்கோணத்தில் ஏபி பக்கத்தை முதல்ல எழுதியிருக்கேன். இந்த ஏபி பக்கம் இந்த சின்ன முக்கோணத்தோட எதுக்கு சமமாக இருக்கும்? ஏடி. இந்த 2 தான் ஒத்த பக்கங்கள். இங்கேயும் 1வது கோணத்தையும் 3வது கோணத்தையும் அடக்கிய பக்கம் ஏபி. சின்ன முக்கோணத்தில் 1வது கோணத்தையும் 3வது கோணத்தையும் அடக்கிய பக்கம் ஏடி. தேர்ஃபோர் ஏபி பை ஏடி சமம். இங்கே ஏசி பை ஏஇ. காரணம் ஒத்த பக்கங்கள் இதை சமம். சரியா? அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். இந்த ஒரிஜினல் படத்தை பாருங்கள். இதை திரும்ப உங்கள் நினைவு புறக்காக எழுதியிருக்கிறேன். நீங்கள் திரும்ப எழுத வேண்டாம். இப்போ இந்த ஏபியை எப்படி எழுதிக்கலாம்? ஏன்னா அங்கே ஒரு இடையில நடுவில் ஒரு புள்ளி டி இருக்குல்ல. அப்போ ஏடி ப்ளஸ் பிடின்னு எழுதிக்கலாமா? ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி அப்படியே தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஏசி எப்படி எழுதலாம்? ஏஇ ப்ளஸ் இசின்னு எழுதிக்கலாமா? அப்படி பிரிச்சுருக்கோம். இப்போ என்ன பாருங்கள், தொகுதியில் 2 நம்பர் இருக்குது. பகுதி 1 தான் இருக்குது. அப்போ தொகுதி 2 இருந்துச்சுன்னா அந்த பகுதி வந்து மேலே இருக்க ஒவ்வொரு தொகுதிக்கும் உண்டு. அதாவது எப்படி எழுதிக்கலாம்? ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு அதே மாதிரி ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. சரிங்களா? இந்த ஏடியும் ஒரு இது அதே இதால் நம்ம வகுத்தோன்னா ஆன்சர் 1. அப்போ என்ன கிடச்சிரும்? இந்த பக்கம் 1 ப்ளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இசி பை இது என்ன செய்யணும்னா சுருக்கியிருக்கோம். இப்போ இந்த 2 பக்கமும் 1 நீக்கிடலாம். இல்லைனா இந்த +1 இந்த பக்கம் வரும்போது -1 ஆயிரும். 1ல் 1 கழிச்சா 0 ஆயிரும். தர்ஃபோர் அப்போ டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇன்னு கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா தலைகீழாக மாற்றிடுங்க. ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு கிடச்சிரும். நிரூபித்தாச்சு. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. சரிங்களா? தர்ஃபோர் தேற்றம் என்ன செய்யப்பட்டது? நிரூபிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு திரும்ப அப்போ என்னதெல்லாம் நம்மளுக்கு வரணும் பாருங்கள். முதல்ல கூற்று ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை சொல்லிடலாமா? என்னது வரும்? ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும். அதான் கூற்று. செகண்ட் படம், அதாவது டயக்ராம் போடணும். ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே உச்சி ஏ, அடிப்பக்கத்துக்கு பிசின்னு பேர் கொடுங்க. பிசிக்கு இணையாக ஒரு குறுக்கு கோடு வரைங்க. அது ஏபியை வெட்டுற புள்ளிக்கு டின்னு பேர் கொடுங்க. ஏசியை வெட்டுற புள்ளிக்கு ஈன்னு பேர் கொடுங்க. அதான் படம். அந்த படத்தில் நீங்கள் மேலே ஏ வந்து 3வது கோணம்னு குறிச்சிக்கோங்க. டி பாயிண்ட் பக்கத்தில் 1வது கோணம், பி பக்கத்தில் 1வது கோணம், இ பக்கத்துலேயும் சி பக்கத்துலேயும் 2வது கோணம் குறிச்சிக்கோங்க. சரிங்களா? அழகி இந்த படம் தேற்றத்துக்கு படம் எப்போவுமே கற்பனையில் உங்கள் மன கண்முன்னே இருந்துச்சுன்னா தேற்றம் ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். அதேமாதிரி அந்த அடிப்படை கருத்துக்கள் உங்களுக்கு உங்கள் மனசில் நல்லா புரிஞ்சிருக்கணும். சரியா?
மூணாவது உள்ளது கொடுக்கப்பட்டது, அதாவது கிவன். நான் சொன்ன மாதிரி நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரி எழுதினாலும் ஓகே. முக்கோணம் ஏபிசியில் ஏபியின் மீதுள்ள புள்ளி டி, ஏசியின் மீதுள்ள புள்ளி ஈன்னு எழுதினாலும் ஓகே. அல்லது எல் என்ற நேர்கோடு முக்கோணம் ஏபிசியில் பிசிக்கு இணையாகவோ அல்லது பிசிக்கு இணையாக உள்ள எல் என்ற நேர்கோடு எதை வெட்டுது? ஏபியை டியிலும் ஏசியை இயிலும் வெட்டுகிறது. இதுதான் கிவன். சரிங்களா? அடுத்தது நிரூபிக்கையில் என்ன எழுதணும்? டு ப்ரூவ் ஏடி பை டிபி ஏஇ பை இசி. அப்புறம் அமைப்பு, இதில் இம்மு வராது. என்னம்மா அமைப்புன்னா வரும், இம்மு வராது. சாரி, மை இப்பு தான். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இஃப் நீடட். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நிரூபிக்கிறதுக்கு அமைப்பு பார்த்திங்கன்னா டிஇ பேரலல் பிசி. நீங்கள் வேர்டிங்ஸாக எழுதனாலும் எழுதிக்கலாம். பிசிக்கு இணையாக டிஇயை வரைகன்னு எழுதணும். நீங்கள் குறியீட்டில் எழுதுறதா இருந்தால் இணைக்கோடை தான் முதல்ல மென்ஷன் பண்ணணும், டிஇ பேரலல் பிசி. அடுத்தது நிரூபணத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த 3 ஆங்கிள்ஸையும் நீங்கள் கவனமாக எழுதுங்க. முதல் ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஏடிஇ, ஒத்த கோணங்கள் சமம். நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே அந்த டேப்லேஷன் போட்டு அட்டவணை போட்டு படித்தாலும் எனக்கு ஓகே தான். சரிங்களா? செகண்ட் கோணம் எப்போ கேட்டாலும் படம் கண்ணு முன்னே இருந்துச்சுன்னா டக்குன்னு எழுதிடலாம். இப்போ நான் பார்க்காம தான் சொல்கிறேன், காரணம் என் படம் என் கண்ணு முன்னே இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது ஒத்த கோணம் என்ன எழுதணும்? ஏசிபி ஈக்குவல் டு ஏஇடி, ஒத்த கோணங்கள் சமம். மூணாவது பொதுவான கோணம், ஏங்கிறது 2 முக்கோணத்துலையுமே பொதுவாக தான் இருக்கும். தர்ஃபோர் பிஏசி ஈக்குவல் டு டிஏஇ, பொதுவான கோணம். ஆங்கிள் விதிமுறைப்படி முக்கோணம் ஏபிசி வடிவொத்தது முக்கோணம் ஏடிஇ. சரிங்களா? வடிவொத்த முக்கோணமாக இருக்கிறதுனால அதோட ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். தர்ஃபோர் ஏபி பை ஏடி ஈக்குவல் டு அந்த பக்கம் ஏசி பை ஏஇ. ஏபியை நீங்கள் 2 பார்ட்டாக எழுதிக்கலாம். ஏடி பை டிபி, ஏடி ப்ளஸ் டிபி பை டிபின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு அந்த ஏசியை ஏஇ பை இசி. தொகுதியில் 2 பார்ட் இருக்குது. பகுதி ஒன்றா இருக்கும். தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா 1 ப்ளஸ் என்ன கிடைக்கும்? டிபி பை ஏடின்னு கிடைக்கும். அந்த பக்கம் உங்களுக்கு இசி பை ஏஇன்னு கிடைக்கும். அதை அந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 -1 ஆகி 0 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். தர்ஃபோர் மீதி இருக்க பார்ட்டை நீங்கள் தலைகீழ எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டிய பார்ட்டு கிடச்சிரும். அவ்வளோதான். சரிங்களா? கடைசியில் நீங்கள் என்ன எழுதணும்னா தேற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் எழுதணும். என்ன தியரம் இஸ் ப்ரூவ்டு, தியரம் ப்ரூஃப் பண்ணப்பட்டது அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இந்த தேற்றம் ரொம்ப எளிமையான தேற்றம், அடிக்கடி தேர்வுக்கு கேட்கக்கூடிய தேற்றம், பெயர் கொண்ட தேற்றம். அதனால் மாணவர்களே இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, படிச்சுட்டு ஒரு தடவை படத்தை வச்சே பாருங்கள், எழுதி எனக்கு அனுப்புங்க. என்னம்மா? நன்றி.